ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். ஜூன் மாதம் 2024 தனுசு ராசிக்கான பலனை பார்ப்போம். தனுசு ராசிக்கான ஜூன் மாதம் ராசி பலனை பார்ப்போம். சரியா? தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கேது பகவான் உங்கள் 10வது வீட்டில் இருப்பதால உங்கள் மனதில் ஏதாவது குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். பணியிடத்துல உங்களால் சிறந்ததை எதையும் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் மற்றும் உங்கள் வேலையை செய்வதில் நீங்கள் தயங்குவீர்கள். நீங்க வேலையில ஆர்வம் காட்ட மாட்டீர்கள். இது பணியிடத்துல மட்டுமல்ல, பொதுவாகவே சச்சரவுகளுக்கு வழிவகுக்கும். வியாபாரம் செய்பவர்கள் மாத பிற்பகுதி வரை காத்திருக்க வேண்டியிருக்கும். ஸோ பொதுவாக உங்க தொழிலில் பார்த்தீங்கன்னா, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலில் பெரிய எதிர்பார்ப்புனா இந்த மாதத்தோடைய கடைசி வரைக்கும் ஒரு ஏற்ற இறக்க நிகழ்வு தான் இருக்கும். ஸோ அதனால ரொம்ப டென்ஷன்லாம் ஆகாதீங்க. பிற்பகுதிக்கு பிறகு உங்களுக்கு ஒரு நல்ல பாதை அமையும். சரியா? சூரியன், குரு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் 6ஆம் வீட்டில் அமர்வதால் வியாபாரத்தில் சவால்கள் அதிகரிக்கும். வணிகத்தில் முதலீடு செய்வதில் நீங்கள் அதிக பணத்தை முதலீடு செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதன் காரணமாக நீங்கள் நிதி ஆபத்தை சந்திக்க நேரிடும். ஸோ ஆகையால பெருசா ஒரு விஷயத்தை இந்த மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாதீங்க. சில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது நல்லது. படிப்படியாக வெற்றிக்கு வழிவகுக்கும். சரியா? 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் பகவான் 5ஆம் வீட்டில் மட்டுமே இருப்பார். சரியா? அதனால உங்கள் நோக்கத்தை உங்களுக்கு உணர்த்தும் நல்ல செயல்களை நீங்களே முடிவு பண்ணுங்க. சரியா? இப்போது பார்த்தீங்கன்னா, உங்கள் இலக்கை அடைவது போல் ஒரு சில விஷயம் நீங்க உணர்வீங்க. ஆனால் ஒரு சில விஷயம் தள்ளி போகும். ஸோ அதனால நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ சில ஊக்கம் கொடுக்கும் நண்பர்களும் உங்களை சுற்றியே இருப்பாங்க. எதிரிகள் 1000 பேர் இருந்தாலும் உங்களுக்காக ஊக்கம் கொடுக்கும் ஒரு சில உங்களுக்கான நண்பர்கள், நலம் விரும்பிகள் உங்களை வழிநடத்தி செல்வாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது நண்பர்கள் ரூபத்தில் வரலாம், அம்மா அப்பா ரூபத்தில் வரலாம், குழந்தைகள் ரூபத்தில் வரலாம், பேரப்பிள்ளைகள் ரூபத்தில் வரலாம். இது எல்லாமே நலம் விரும்பிகள் தான். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் மைனஸை பற்றி எல்லாம் கவலைப்படாதீங்க. சரியா? நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நல்ல மாணவராகவும் கடினமாகவும் படிப்பீங்க. சரியா? உங்களுடைய கடின உழைப்பிற்கு தக்க பலன் கிடைக்கும். எதிலையும் பின்வாங்க மாட்டீங்க, பின் வாங்காதீங்க. குடும்பத்தில் சில இடையூறுகளை நிச்சயமாக எல்லாரும் சந்திப்பீங்க. நிம்மதி இருக்காது. ஸோ ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா நிம்மதி இருக்காது. ஸோ சில பல விஷயங்களை காதிலே வாங்கிக்காதீங்க. சரியா? ஸோ அது பொறுமையாக போங்க. எல்லாத்துக்குமே நல்லதாக இருக்கும். முடிஞ்சவரை சிறிது நேரம் வீட்டை விட்டு வெளியே இருக்க முயற்சிப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நசன் இருக்கு, கொஞ்சம் வெளியில் இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் அடிக்கடி வந்து போகும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3வது வீட்டில் இருப்பதால உங்கள் சகோதர சகோதரிகளுக்கு உதவணுன்ற எண்ணம் உங்களுக்கு அதிகமாக தோணும். செவ்வாய் பகவான் தனது சொந்த ராசியில் 5ஆம் வீட்டில் அமர்வார். அவர்களுடன் மணிக்கணக்கில் பேசுவது, மனதில் உள்ள அனைத்தையுமே அவர்களுடன் பகிர்ந்து கொள்வது, வண்ணமயமான கனவுகளால் அவர்களுடன் உங்கள் வாழ்க்கையை அலங்கரிப்பது, அவர்களுக்காக பல விஷயங்களை செய்து அவர்களுடன் வெளியே செல்வது, விலையுறந்த பரிசுகளை வழங்குவது போன்ற உணர்வை ஏற்படுத்துவீர்கள். சரியா? திருமணமானவர்களை பற்றி பேசுகையில் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன், சுக்கிரன், வியாழன் மற்றும் 6ஆம் வீட்டில் சூரியனுடன் இணைந்து அமைவதால் திருமண உறவுகளில் பதற்றம் மற்றும் மோதல்கள் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணையும் மிகவும் செலவழிப்பவராக இருப்பாரு. சரியா? அது பெண்ணானோ 2 பேருக்குமே ஒண்ணுதான். சரியா? இந்த நேரத்தில் உங்கள் நிதி சுமையும் அதிகரிக்கும். இது உங்களுடைய குடும்பத்தில் சிறு பல பெருச சின்னதா ஒரு மோதல் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமா இதுக்கு வழிவகுக்கும். சரியா? முக்கிய காரணமாகவும் இந்த நிதி அபாயம் வந்து சேரும். 2ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 3ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டில் அதிபதியான சுக்கிரன், 6ஆம் வீட்டில் புதன், சூரியன், குரு ஆகிய கிரகங்களுடன் சேர்ந்து மாத தொடக்கத்தில் அமர்ந்திருப்பாரு. இது நிதி சவால்களை நிச்சயம் அதிகரிக்கும்.
உங்கள் செலவுகளை அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் 6வது வீட்டில் அமர்வதால அவருடன் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகியவும் சேர்ந்திருப்பாங்க. இந்த கிரக நிலை உங்களுக்கு நோயை உண்டாக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணுங்க. சரியா? டிராவல் பண்ணாலே போதும், பெரிய விஷயம்லாம் கிடையாது, சின்ன சின்ன விஷயம் வந்து போகும். ஸோ அதனால மனசு தளர்ந்துடாதீங்க. மனசு தளர்ந்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலைஸ்டு பேஷண்ட்ஸ் தான். ஸோ மனசு தளராதிங்க. ஸோ தினமும் குங்குமம் போட்டு நெத்தியில வைங்க. இதுக்கு பரிகாரமே அதை. ஸோ உங்களுக்கு இப்போ நீங்கள் ரெகுலராக இஷ்ட தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு இருப்பீங்க. அந்த கோவில் பிரசாதமான குங்குமம் போட்டு உங்கள் நெத்தியில் சின்னதாக வைக்க கற்றுங்க. எப்பயுமே உங்கள் நெத்தியில் இந்த மாதம் ஃபுல்லாக குங்குமம் இருக்கணும். சரியா? அது தெய்வ கடாட்சம் உங்களோட சேர்ந்து நீங்களே உங்களை மீறி கோபப்பட்டால் கூட அந்த குங்குமம் தெய்வ கடாட்சம் உங்களை பக்குவ நிலையில உங்களை பயணிக்கும். சரியா? நிதி அபாயம் நிச்சயம் ஏற்படும். அதாவது பெரிய லெவல்ல இல்ல, ஸோ பெருசா எதிர்பார்த்திருப்பீங்க, அது வராம கொஞ்சம் தள்ளி போகும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதம், அதாவது ஜூன் மாதம் கடைசியில இருந்தது ஒரு உங்கள் தொழிலுக்கான மாற்றுப்பாதை கிடைக்கும். சரியா? இந்த மாதத்துக்கான தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில், அதாவது வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா வழிவகுக்கும். கோவப்படாதீங்க. எதையுமே காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. அதாவது பதவிகளை, அது வேலையிலையும் சரி அரசியல்லையும் சரி. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்திலும், அதாவது நடுப்பகுதியிலும், ஆரம்பத்திலே அதோடைய சிம்டம்ஸ் கிடைச்சிடும். நடுப்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி செய்தால் மாதத்தின் முதல் பகுதியிலேயோ நடுப்பகுதியிலேயோ இல்லை மாதத்தின் கடைசியிலேயோ நீங்கள் அரசியலில் ஒரு முக்கிய பொறுப்புல உட்காரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய பண விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. வார்த்தைகளை அதிகம் விட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க. உங்களுடைய குடும்பத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும் மௌனம் காத்து போங்க. மௌனம், அமைதி 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 அமைதி. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தை விட்டு வெளியில போகணும், வீட்டில் நையன்றாங்களே கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தாலே நேராக எங்கேயும் டிராவல் பண்ணாதீங்க, கோயிலுக்கு போய் உட்காருங்க. ஸோ கோயிலில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச கோயில், ஒரு 2-3 நாட்கள் ஆனாலும் பரவாயில்ல, போயிட்டு எங்கன்னா ஒரு கோயில் அமர்ந்து இறைவன் கூட பரிபாஷையில பேசிட்டு வாங்க, நிறைய மாற்றம் கிடைக்கும். சரியா? எந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை இழக்க வேண்டாம். திரும்ப நான் சொல்றேன், தொழில் ரீதியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கடைசியில இருந்துதான், ஜூன் மாதம் கடைசியில இருந்துதான் மாற்றம் கிடைக்கும். அரசியல் மற்றும் அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு மாற்றம் நிச்சயம் ஏற்படும். பதவி உயர்வு நிச்சயம் கிடைக்கும். புதியவர்களுக்கு மிக பொறுப்பான பதவிகள் நிச்சயம் கிடைக்கும். அதே மாதிரி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தான பதவி நிச்சயம் கிடைக்கும். ஸோ அதனால அதை தக்க வைத்துக் கொள்வது உங்களிடம்தான். சரியா? கடவுள் மேல பாரத்தை போட்டு காசு கொடுத்து எதையும் செய்யாதீங்க. ஸோ சூழ்நிலையே உங்களை ஒரு நல்ல ஒரு கெசட்டான இடத்துக்கு கொண்டு போகும். சரியா? எதற்கும் கவலைப்பட வேண்டாம். நல்லதே நடக்கட்டும். நாராயணா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.